ராயல் என்ஃபீல்ட் ரீபன் கிளாசிக் 350 இந்த வண்டியை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறதாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வண்டிங்க பற்றி ஜிம் ஒர்க் அவுட் பற்றி நிறைய வீடியோ போட்டுட்ருக்கோம். நம்ம சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது எனக்கு ஒரு உதவியாக இருக்கும். நம்ம அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஊக்கமாக இருக்கும். இந்த வண்டியை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுறதுன்ட்டு நம்ம சும்மா அப்படியே லாஜிக்காக பேசலாம். இதுக்கு முன்னாடி நான் ஒரு வண்டி வச்சுருந்தேங்க. இதுக்கு முன்னாடி நான் வந்து பல்சர் 220 வச்சுருந்தேன். அந்த வண்டி எப்படி நான் மெயின்டைன் பண்ணேன்னு பார்க்கலாம். அந்த வண்டியை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து வண்டி வாங்கின புதுசு, அதனால் செயின் லூப் யூஸ் பண்ணேன். செயின் லூப் யூஸ் பண்ணுவேன், செயின் கிளீனருமே யூஸ் பண்ணியிருந்தேன். வண்டியை வந்து வாட்டர் வாஷ் ரொம்ப டஸ்ட் ஆகிடுச்சுன்னா ஷாம்பு போட்டு வண்டியை வந்து க்ளீன் பண்ணிவிடுவோம். அந்த செயின் லூப்பு அந்த செயினுடைய கிளீனருடைய காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்றதுனால அதுக்கு அடுத்து வேறு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு வருஷமாக தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வேறு என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய யூடியூப்பில் நிறைய வீடியோ போட்டிருந்தாங்க. செயின் கிளீனருக்கு பதிலாக டீசல் மண்ணெண்ணெய் யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் வந்து டீசல் சூஸ் பண்ணி டீசல் போட்டு செயினை க்ளீன் பண்ணால் நல்லாவே க்ளீன் ஆச்சு. வேறு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நம்ம வந்து செயின் லூப்புக்கு பதிலாக கியர் ஆயில் யூஸ் பண்ணலாம் அப்படி சொல்லியிருந்தாங்க. கியர் ஆயில் ரேட் கம்மியாகவே கிடைக்கும், அதை நம்ம நிறைய டைம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு கியர் ஆயிலும் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ கொஞ்சம் ரீசெண்டாக ஒரு 5-6 மாதமாக பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த பழைய வண்டிக்கு அந்த கியர் ஆயிலும் செயின் லூப்புக்காக நம்ம டீசலுமே யூஸ் பண்ணுறோம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த செயின் லூப் வந்து அந்த கியர் ஆயில் யூஸ் பண்ணுறதுனால நம்ம செயின் லூப்புக்கு வர அளவுக்கு அது இருக்காது. அது பார்த்தீங்கன்னா செயின் லூப் ஒரு 10 நாள் வருதுன்னா அது ஒரு 5 நாள் தான் வரும். அதுக்குள்ளே மறுபடியும் வந்து டைட் ஆகிடும். அந்த கிரீஸு அந்த மாதிரி அந்த நழுவுற தன்மை கொடுக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அப்புறம் இப்போ வரைக்கும் நான் அந்த வண்டி அதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 800 கிலோமீட்டர் ஓடிடுச்சுங்க. 800 கிலோமீட்டர் ஓடிடுச்சு. வண்டி வாங்கும்போது ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு வந்து அந்த செயினில் வந்து லூப் அடிச்சு கொடுத்துருந்தாங்க. அதில் தான் அது வரைக்கும் நான் ஓட்டிகிட்டு இருந்தேன். இப்போ ரெண்டாவது வந்து வண்டி ஃபஸ்ட் சர்வீஸ் போகும்போது வண்டியை வந்து வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு அதில் வந்து அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா செயின் லூப் கொடுத்துருந்தாங்க, அடிச்சிருந்தாங்க. அதை தாங்க இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்த சர்வீஸ் வந்து 5000 கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டலாம். அதுக்கப்புறம் தான் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மந்தில் வர சொல்லி அவங்க போட்டிருக்காங்க. இப்போ நம்ம இடையில வந்து வண்டி க்ளீன் பண்ணி தான் ஆகணும், வண்டி தொடச்சி தான் ஆகணும். இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா வண்டியை வந்து நான் இண்டிவிஜுவலாக ஷோரூமில் வந்து வாட்டர் வாஷ் பண்ணாங்க. நான் இண்டிவிஜுவலாக வந்து வண்டியை வந்து நான் தண்ணி ஊற்றிலாம் க்ளீன் பண்ணல, அப்படியே கிளாத் யூஸ் பண்ணி தொடச்சிட்டு தாங்க இருக்கோம். அது எந்த கிளாத்துன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு 2 கிளாத் வாங்கியிருக்கேங்க. இது வந்து 40x40 சென்டிமீட்டர் சைஸ். இது 2 கிளாத் வாங்கியிருக்கேன். அந்த 2 துணியுமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபைபர் டஸ்டான ஃபைபர் கிளாத்னு சொல்கிறாங்க. அது எல்லாமே எடுத்துகிட்டு சொல்கிறாங்க. இதை வந்து நான் வண்டியோடைய மேலே இருக்கிற அந்த பாடிக்கு மட்டும் யூஸ் பண்ணுறேன். எங்கெங்கன்னா டேங்க்கு, இந்த இடம், இங்கே மேலே என்னென்னமோ இருக்கோ அது மட்டும் நான் யூஸ் பண்ணுறேன். கீழே வண்டி மெட்டலுக்கு வந்து நான் இந்த துணி யூஸ் பண்ணுறேன். மற்றபடி அந்த அலாய் வீலு எல்லாத்துக்குமே வந்து 2 துணி யூஸ் பண்ணுறேங்க. இது மேலே யூஸ் பண்ணுறது, இது வந்து கீழே வந்து நம்ம அந்த அலாய் வீலு இந்த மாதிரி ரொம்ப டஸ்ட் அதிகமாக இருக்கிற இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. மேலே வந்து நம்ம இந்த துணி யூஸ் பண்ணுறோம். ஹெட்லைட்டு, டேங்க்கு, பம்பரு, அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சைடு இந்த இடம், இங்கே அடுத்து இந்த இடம் இங்கே இது எல்லாத்தையுமே இந்த துணி யூஸ் பண்ணுறோம். 2 துணி யூஸ் பண்ணுறோம். ரெண்டுமே ஒரே மாரி யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதை நம்ம கீழே யூஸ் பண்ணுறோம், கீழே டஸ்ட் அதிகமாக இருக்கும், மண்ணுங்க அதிகமாக இருக்கும். அதேமாரி நம்ம இங்கே அலாய்வில் இந்த இடத்துல யூஸ் பண்ணும்போது நிறையா அந்த செயின் லூப்போட அந்த ஆயில் வந்து இருக்கும், அது பற்றும். நம்ம அதே வந்து திரும்ப சப்போஸ் இதே இருந்து மேலே துடைக்கும் போது மேலே வந்து அழுக்காகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் 2 துணி யூஸ் பண்ணுறேன். இதான் யூஸ் பண்ணுறேன். துடைக்கிறேன், அப்படியே வெயிலில் கொஞ்சம் நேரம் நிறுத்திட்டு காய வச்சுட்டு மறுபடியும் பண்ணுறேங்க. இது வந்து வாரத்துக்கு ஒரு 2 டைம் பண்ணுறேன். ஆனால் இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா இன்னும் ஷாம்பு எதுவுமே யூஸ் பண்ணல. நான் வாங்கி வச்சுருக்கேன். ஷாம்பு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஷாம்பு வந்து நம்ம நார்மல் யூஸ் பண்ணுற ஷாம்பு கிடையாது, பைக்குக்கு யூஸ் பண்ணுற ஷாம்பு. ஒரு கிட்டு ஒன்று வாங்கினேன். அந்த கிட்டில் வந்து இந்த துணி வந்தது, இந்த ஃபைபர் கிளாத் வந்தது. அந்த கிட்டுமே உங்கள்கிட்ட காட்டுறேன். அதில் வந்து ஒரு பைக் கிளீனர் ஷாம்பு, மெட்டல் பாலிஷு, அப்புறம் இன்னொரு பாலிஷு, அப்புறம் இது 4மே சேர்த்து ஒரு 200 ரூபா வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இது வந்து கம்மி தான். இது வந்து 65 ரூபான்னு நினைக்கிறேன். இது எல்லாமே ஸ்மார்ட்டில் வாங்கினாங்க. இதை வச்சு தான் நான் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இது இல்லாமல் வண்டியை வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு நம்ம என்ன சொல்லியிருந்தாங்க, வண்டியை வந்து வாட்டர் வாஷ் பண்ணால் எப்பயாவது மந்த்லி ஒன்று, இல்லை வண்டி ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது அந்த நேரத்தில் வாட்டர் வாஷ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அடிக்கடி வாட்டர் வாஷ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்தளவுக்கு இந்த வண்டியை வந்து பத்திரமா பார்த்துக்கணுங்க. ஏன்னா நான் கிட்டத்தட்ட 2,80,000 ரூபான்றது வந்து நான் என்னை பொறுத்தளவுக்கு நான் எண்ணிட்டு போகிறது ஒரு பெரிய அமௌண்ட்டு. அந்த அமௌண்ட்டை நான் கொடுத்து இந்த வண்டி வாங்கியிருக்கிறதுனால இந்த வண்டியை நான் வந்து பத்திரமா பார்த்துக்கணும். நிறைய பேர் சொல்கிறீங்க,
இவர் என்ன பெரிய வண்டி வாங்கிட்டாரு, இது இந்த அளவுக்கு வீடியோ போகிறாரு அப்படி இப்படின்னு சொல்கிறீங்க. என்னை பொறுத்தளவுக்கு நான் இந்த அளவு நல்லா நான் மெயின்டைன் பண்ணி இதை நான் பத்திரமா பார்த்துக்கணும். அதனால் என்ன பண்ணேன்னா, இந்த வண்டியை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வாட்டர் வாஷ் விடணும்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. வாட்டர் வாஷ் வந்து மாதத்துக்கு ஒரு டைம் அப்படிலாம் ரொம்ப டஸ்ட்டாக அந்த வாட்டர் வாஷ் பண்ணு சொல்லியிருந்தாங்க. நம்ம கடையில் விட்டால் அவங்க வந்து அந்த அந்த ப்ரெஷர் கன்னில் தான் யூஸ் பண்ணுறாங்க வண்டி வாட்டர் வாஷ் பண்ணுறதுக்கு. அது வந்து ஃபுல்லாகவே வந்து ப்ரெஷரில் அடித்து எல்லா இடத்துலையுமே க்ளீன் பண்ணுறதுனால சில ப்ராப்ளம் வரும்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துக்குமே அந்த ப்ரெஷர் வந்து நம்ம நார்மலாக மாற்றி அடிக்கணும். இங்கே மேலே ஒரு ப்ரெஷரில் அடிக்கணும், கீழே ஒரு ப்ரெஷரில் அடிக்கணும், என்ஜினில் ஒரு ப்ரெஷரில் அடிக்கணும், டேங்க்கில் ஒரு ப்ரெஷரில் அடிக்கணும். நம்ம செயினை க்ளீன் பண்ணும்போது ஃபுல் ப்ரெஷரில் அதில் ஒரு மாதிரி அடிக்கணும். இந்த மாதிரி மாற்றி நம்ம வந்து ப்ரெஷர் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ராயல் என்ஃபீல்டு அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் அந்த யூடியூப் சேனல்லே போட்டிருக்காங்க. இங்கெல்லாம் வந்து நம்ம க்ளீன் பண்ணும்போது அந்த எலக்ட்ரிக்கல் பார்ட்லாம் பார்த்தீங்கன்னா கவர் எதை கட்டி மாதிரி அவங்க வந்து கவர் கட்டி அந்தமாரிலாம் வந்து அவங்க க்ளீன் பண்ணுறாங்க, அவங்களே போடுறாங்க. ராயல் என்ஃபீல்டுன்னு யூடியூப்பில் போட்டாலே வருது, அவங்க சேனல்லே போடுறாங்க நிறையா. அதை பார்த்துட்டு சரி நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு ப்ரெஷர் யூஸ் பண்ணுன்ட்டு நம்ம வந்து அந்த அந்த ப்ரெஷரே ஒன்று வாங்கியிருக்கோம். அந்த அகாரோன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டர் ப்ரெஷர் மிஷின் அதிகமாக வாங்கியிருக்கோம். ஆனால் அது இன்னும் யூஸ் பண்ணல. ஏன்னா நான் வந்து 3ஆவது மாடியில் இருக்கேன். கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோரில் இருக்கேன். செகண்ட் ஃப்ளோரில் வந்து எனக்கு வந்து கீழே வந்து சப்ளை ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் வந்து அது என்ன யூஸ் பண்ணலாம், அதை ரெடி பண்ணிட்டு நான் யூஸ் பண்ணுவேன். அப்புறமா அது யூஸ் பண்ணும்போது நான் உங்கள்ட்ட சொல்கிறேன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்ட்டு. இனிமேல் வந்து நான் செயின் க்ளீன் பண்ணல. செயின் க்ளீன் பண்ணுறது கண்டிப்பாக இந்த வண்டிக்கு செயின் க்ளீனர் தான் வாங்கணும், செயின் லூப் தான் வாங்கணும். இதை வாங்கி தான் யூஸ் பண்ண போகிறேன். கண்டிப்பான செயின் லூப் வாங்கிடுவேன். அப்படி இல்லைனா டீசல் கூட யூஸ் பண்ணால் நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு நான் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேங்க. ஆனால் வண்டி கொஞ்சம் வந்து காஸ்ட்லியாக இருக்குன்றனால நம்ம கொஞ்சம் பார்த்து தான் மெயின்டைன் பண்ணணும். மற்றபடி நம்ம வந்து இது வரைக்குமே வந்து தண்ணியில் தொட்டு துணியை வந்து தண்ணியில் தொட்டு நல்லா புழிஞ்சிட்டு மேலே இருக்கிற டஸ்ட்டை மட்டும் தாங்க தொடச்சிட்டு இருக்கோம். பார்த்தாலே தெரியும். கிட்டத்தட்ட வாங்கி ஒரு 1.5 மாதம் ஆகிடுச்சு. இது வரைக்குமே ஒரு வாட்டர் வாஷ் போயிருக்கு. தண்ணியில் தொட்டு நல்லாவே டஸ்ட்டை மட்டும் தொடச்சிட்டு இருக்கோம். வேறு எதுவுமே பண்ணல வண்டியில். அதேமாதிரி அடிக்கடி வந்து நம்ம இந்த இடத்தையும் நல்லா துடைக்கணும். இந்த இடத்தையும் நல்லா துடைச்சி நல்லா க்ளீன் பண்ணுறோம். முக்கியமாக வந்து நம்ம இந்த இடத்துல இன்ஜின் கார்டில் கீழே வந்து நிறையா மண் சேரும். அந்த இடத்துல நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. இன்னமும் வந்து எந்த ஒரு பாலிஷும் யூஸ் பண்ணலாம். அதேமாதிரி ஏன் நான் இதில் வந்து நார்மல் ஷாம்பு இன்னும் யூஸ் பண்ணலன்னா, நான் நிறைய பார்த்துட்ருக்கேன், தேடிட்டுருக்கேன். நம்ம வந்து அந்த மேட் பெயிண்ட்டை நம்ம எப்படி வந்து ப்ரொடக்ட் பண்ணுறதுன்ட்டு பார்த்துட்ருக்கேன். எந்த மாதிரி மேட் பெயிண்ட்டுக்குன்னு தனியாக ஷாம்பு இருக்கா, இல்லை மேட் பெயிண்ட்டுக்குன்னு தனியாக பாலிஷ் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கேன். இது வரைக்கும் மேட் பெயிண்ட்டுக்குன்னு சரியான ஒரு பாலிஷோ பெயிண்ட்டோ கிடைக்கல. ஏன்னா இது வந்து நம்ம ஷோரூமில் சொல்லிவிடுவாங்க, மேட் பெயிண்ட் வாங்கிட்டிங்கன்னா நல்லாவே மெயின்டைன் பண்ணிக்கலாம், மெயின்டைன் ஃப்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மேட் பெயிண்ட் வந்து நம்மளுக்கு வந்து மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தாங்க. சின்னதாக ஒரு குக்கிரல் வந்தால் கூட அது போச்சு வண்டி. ஏன்னா மேட் பெயிண்ட் பார்த்தீங்கன்னா பார்க்கவே கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும் கலரு கொஞ்சம். ஏன்னா மேட் பெயிண்ட்னா அப்படி தான் பார்க்க கொஞ்சம் டல்லாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஆனால் இதில் வந்து நம்ம பாலிஷ் யூஸ் பண்ணால் அந்த மேட்டோடைய அந்த ஃபினிஷிங்கே போயிடும். அதனால் நான் வந்து மேட்டுக்குன்னு தனியாக வந்து இன்னும் பாலிஷ் நான் இன்னும் வாங்கலை. அப்படி எதாவது கிடச்சா நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஏன்னா மேட் பெயிண்ட்டை வந்து நம்ம வந்து நல்லாவே பாதுகாத்துக்கணும். மற்றபடி டஸ்ட்டு இருந்தால் துணி வச்சு தாங்க துடைக்கிறேன். இப்போதைக்கு தான் பண்ணுறேன். இன்னமும் நம்ம வந்து இந்த வண்டிக்கு வந்து அந்த செயின் லூப்பு செயின் கிட்லாம் வாங்கலைன்னா நம்ம அதை வாங்கிட்டு நம்ம வந்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நம்ம இதை மெயின்டைன் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து தாங்க மெயின்டைன் பண்ணணும். இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலரில் நல்லாவே இருக்குது. ஆனால் இதுவுமே நம்ம வந்து நல்லா மெயின்டைன் பண்ணணும். இங்கே ஹெட்லைட்டு எல்லாமே அதேமாதிரி இங்கே வர இந்த ஷாக் ஆப்சர்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து மண் பூந்துடும். மண்ணெல்லாம் பூந்து ரொம்ப டஸ்ட் ஆகிடும். அதையும் நம்ம நல்லா க்ளீன் பண்ணணும். அதை க்ளீன் பண்ணி பத்திரமா பார்த்துக்கணும். இதில் நம்ம சிக்னல்ஸ் வர மாடல் பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் வந்து அந்த வண்டி என்ன கலரோ அந்த கலரில் இருக்குது. இப்போ இங்கே இந்த சிக்னல்ஸில் வந்து அது ஒரு மாதிரி கிரே கலர், அது ஒரு கிரே கலர் இல்லைங்களா, அந்த கிரே கலர் இங்கேயும் வந்துடும். ஆனால் இதில் வந்து அப்படி இல்லை, இங்கே வந்து பிளாக் கலர் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. ஆனால் இதையும் நம்ம வந்து பத்திரமா வச்சுக்கணும். மற்றபடி வண்டி இப்படி தாங்க க்ளீன் பண்ணுறோம். மெயின்டைன் பண்ணுறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் வண்டியை மெயின்டைன் பண்ணுறது. மற்றபடி எல்லாம் மெயின்டைன் பண்ணால் முக்கியமாக வண்டிக்கு வந்து கவர் யூஸ் பண்ணுங்கள். வண்டியை வந்து நிறுத்தும் போதும் போகும்போதும் வண்டி கொஞ்சம் போயிட்டு வந்துச்சா, லாங் போயிட்டு வரோம், இல்லை எங்கேயா போயிட்டு வரோன்னா ஒரு 5 நிமிஷம் இல்லை லாங் போயிட்டு வரோமா ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் நிறுத்தி விட்டு உடனே கவர் போட்டுருங்க. கவர் போட்டு வண்டியை வந்து ப்ரொவைட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் இருக்கிற இடத்துல வந்து சில்ட்ரன்ஸ்லாம் இருக்காங்க, அங்கெல்லாம் வண்டியை விட்டு ஓட்ட போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் என்னுடைய பழைய வண்டியை வந்து தள்ளி விட்டு ஏதோ தவறாக என்னுடைய பழைய பல்சரை வந்து தள்ளி விட்டு உடச்சிருந்தாங்க. அதை நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன். நீங்கள் வந்து வண்டியை வந்து சின்ன பசங்க இருக்கிற ஏரியாவில் வண்டியை வந்து விட்டுறீங்க, பசங்க விளாட்றாங்க, அந்த மாதிரி இடத்துல நீங்கள் வண்டியை விட்றீங்கன்னா கண்டிப்பாக வண்டியில் வந்து கவர் போடுங்க. ஏன்னா அவங்க போகும்போது வரும்போதும் பார்த்தீங்கன்னா இதை பிடிச்சி இழுக்கிறது, அப்புறம் இதை பிடிச்சி இழுக்கிறது,
இண்டிகேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா நான் இருக்கிற இடத்துல இண்டிகேட்டர்லாம் உடச்சிட்டாங்க நிறையா. இதே ஒரு பழைய கிளாசிக் 350 இண்டிகேட்டர்லாம் உடச்சிட்டாங்க. நம்ம வண்டியிலுமே உடஞ்சி தான் இருக்காது, யார் உடச்சாங்கன்னு தெரியல. ஆனால் சொல்கிறேன், ஏன்னா நான் பார்த்துருக்கேன். அதேமாரி வண்டி நிறுத்தும்போது கண்டிப்பாக கவர் போட்டு நிறுத்துங்க. ஏன்னா நார்மலாகவே வந்து ஒருத்தவங்க வந்து நார்மலாக நம்ம வண்டியை விட்டுட்டு போகும்போது வண்டியில் வந்து சில பேர் வந்து பேசுவாங்க. அவங்க ஏதாவது சும்மா ஏதாவது பேசும்போது அவங்க வந்து வண்டியில் இப்படி உட்காந்துட்டு பேசுகிறாங்கன்னா அவங்க சும்மாவே இருக்க போகிறது கிடையாது. வண்டியில் வந்து சுவிட்ச் ஆன் பண்ணுறது, சுவிட்ச் ஆஃப் பண்ணுறது, இந்த சுவிட்ச் ஆன் பண்ணுறது, இந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணுறது, அப்படியே எதோ பேசிக்கிட்டு இதை கீறுறது, இந்த இடத்த கீறுறது, இந்தமாரி நம்மளுமே நம்மள அறியாமலே பண்ணியிருப்போம். அது இயல்பாகவே வந்துடும். சொல்கிறேன். அதனால் நம்ம இதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கணும்னா கண்டிப்பாக வண்டிக்கு வந்து கவரை வாங்கி போட்டுருங்க. ஏன்னா இப்படி இருக்கிற ஒரு வண்டிக்கு கண்டிப்பாக வந்து நல்லா பிராண்டடாக ஒரு கவர் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அந்த கவர்லையுமே பார்த்தீங்கன்னா மழை தண்ணி உள்ளே வராத அளவுக்கு இருக்கிற அந்த மாதிரி அந்த கோட்டிங் கொடுத்த அந்த கவர்லாம் இருக்குது. அந்த கவரு அந்த மாதிரி கவரே பார்த்து வாங்குங்க. கவர் போட்டு நிறுத்துறது நம்ம வண்டியை விட்டு போகிறோம், கவர் போட்டு நிறுத்துகிறோம். அப்படி நிறுத்தும்போது அதனால் வந்து நல்லாவே நம்மளுக்கு வந்து சேஃபாக இருக்கும். மற்றவங்கள்ட்ட வந்து வண்டி யாரும் சுட போகிறது கிடையாது, வண்டிக்கிட்ட வந்து யாரும் உட்கார போகிறது கிடையாது, வண்டி யாரும் கீழே போகிறதே கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னோடய வண்டி வந்து இப்போ ஊரில் இருக்குது. என் வண்டி ஊரில் விட்டுருந்தேன். இங்கே நிறுத்தும் போது கூட அவ்வளோ இல்லை. இங்கே நிறுத்தினா வண்டி கீழே தள்ளி உடச்சிட்றாங்க. அதனால் சரின்ட்டு இப்போ நான் ஊரில் இருக்கேன். அந்த வண்டி ஊரில் இருந்துட்டு இப்போ போய் ரீசெண்டாக பார்க்குறேன், தம்பி எங்கேயோ விட்டுருந்தார் போல். இந்த டேங்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பேர் எழுதி வச்சுக்கிறாங்க. டேங்க்கில் பேர் எழுதி வச்சுக்கிறாங்க. எதோ கிழிச்சு அது ஒரு மாதிரி நேமு லெட்டர்ஸ்லாம் எழுதியிருக்காங்க டேங்க்கில். இந்த மாதிரிலாம் நடக்கும் வெளியில். இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்கன்னு கேட்டால் நம்மளால சொல்ல முடியாது. இல்லைங்க, இவ்வளோ விஷயம் நான் சொல்கிறேன்னா இப்படிலாம் மெயின்டைன் பண்ணலான்னு தான் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக வண்டிக்கு வந்து நம்ம நிறுத்தினா எந்த வண்டியுமே கிடையாதுங்க. உங்கள்கிட்ட ஒரு வண்டி இருக்குது, அந்த வண்டியை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும்னா கண்டிப்பாக கவர் போடுங்க. கவர் போட்டு நிறுத்துங்க. வண்டியை வந்து யாருமே இது பண்ண மாட்டாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய வண்டி வச்சுருக்கலாம், நிறைய செலவு பண்ணலாம். ஆனால் நம்மள மாரி இந்த மாதிரி ஒரு வண்டி வச்சுருக்கோம், இந்தமாரி ஒரு கனவான ஒரு வண்டி நம்ம வாங்கியிருக்கோம்னா நம்ம மெயின்டைன் பண்ண பார்ப்போம். சப்போஸ் இப்போ நம்ம உட்காடுறோம், இப்போ நம்ம இப்படி ஏந்து போகிறோம், எங்கே நிறுத்திட்டு போகிறோன்னா யாராவது வந்து இப்படி சும்மா இப்படி உட்காந்தா கூட ஐயோ நம்ம வண்டியில் உட்காடுறாங்களே, ஏதாவது கிரிக்கிடுவாங்களோ, அப்படி தான் நம்மளுக்கும் இருக்கும். அதனால சொல்கிறேன், எங்கேயா போகிறீங்க, ரொம்ப லாங் டைமில் வீட்டில் நிறுத்தி போகிறீங்கன்னா கண்டிப்பாக வண்டி கவர் போட்டுருங்க. நம்ம வீட்டை உள்ள விட்றீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. வெளியில் நிறுத்துறீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக கவர் போடுங்க. இப்படிலாம் வண்டியை வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுங்க. அடுத்து வந்து எப்படி என்னென்னலாம் நம்ம மெயின்டைன் பண்ணலாம், செயின் எப்படி க்ளீன் பண்ணுறது, முக்கியமாக வந்து வண்டிக்கு வந்து எந்த மாதிரியும் நம்ம வந்து வாட்டர் வாஷ் பண்ண போகிறோம், வண்டியில் வந்து அந்த பாலிஷுக்கு நம்ம எதாவது யூஸ் பண்ண போகிறோமா அப்படின்றத நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம் நண்பர்களே. வணக்கம்.